இப்போ இந்த ஹேமா கமிட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா மேம்? அந்த கமிட்டி பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அது இல்லாம அது இப்ப நெறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அதுலேருந்து வந்துட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? சார் டபிள்யூசிசின்னு ஒரு குறிப்பிட்ட பெண்கள் சேர்ந்து இது வந்து நியமிச்சாங்க. அவங்க வந்து ஹேமா கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்க அந்த கமிட்டியில் வந்து ரிப்போர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷமோ 4 வருஷமோ அது வந்து கமிட்டி ரிப்போர்ட் வெளிவராமல் இருந்திருக்கு. அப்புறம் கோர்ட் மூலியமா இந்த கமிட்டி அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. ஸோ திஸ் ஹஸ் பீன் தி இவெண்ட்ஸ். இதில் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் சர்ச்சைக்குரிய நிறைய பேர் வந்து தே ஹேவ் அக்யூசேஷன்ஸை லெவல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஐ ஃபீல் தட் இந்த கமிட்டி இந்த ரிப்போர்ட்னால இதோட இதை நின்றுடக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கான இப்போ இது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் இந்த பாதிப்பு இருக்குதான். இந்த காலகட்டத்துக்கு எப்படி பாதுகாக்கணும், எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எப்படி அதை வந்து ஒரு சேஃபான ஒரு இடமா ஆக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய ஃபியூச்சர், இந்த கமிட்டியோட ஃபியூச்சர் ஸ்டெப்பாக இருக்கணும். ஓகே மேம். இப்போ இந்த அம்மா கமிட்டி பத்தி மோகன்லால் சார் இப்போ ரீசெண்டா வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதுல நான் எங்கேயும் ஒளியில நான் இங்கேயே தான் இருக்கேன், விசாரணையில நடக்கட்டும், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அதான் சொல்லியிருக்காருல்ல. ஸோ லெட் ஹிம் வந்து பிகாஸ் அவர் என்கிட்ட பேசினாரு. இந்த மாதிரி ஏதாவது நான் சொன்னேன், சார் இது வந்து இனிமே ஒரு சேஃபான ஒரு இடமா உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் தான் சார் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போதானே நீங்கள் அந்த நம்பிக்கை கொடுக்க முடியும். நாங்கள் உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் இருக்கு, பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற ஐடிசி, அதாவது டிஸ்ட்ரெஸ் கமிட்டி கூட என்கிட்ட பேசினாங்க. எல்லாருக்கும் நான் சொன்னது அதுதான், இது இனிமே இது கரெக்ட் பண்றதுக்கான வழியை வந்து நாங்க தான் வழி நடத்தணும். வருங்கால நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இது எவ்வளவு சிறப்பா நடத்து கொடுக்க ப்ரொடெக்ஷன். யூ கான்ட் கிவ் 100% ப்ரொடெக்ஷன், பட் அட்லீஸ்ட் ஒரு 80%. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயம் வந்து என்னைக்குமே இருக்கணும். தட் எந்த பெண்ணிடம் நாம தப்பாக பேசக்கூடாது, பழகக்கூடாதுங்கிறது வந்து புரியணும். அண்ட் நோ மீன்ஸ் நோ, அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எஸ். ஓகே மேம். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இது வரைக்கும் யாருமே ரைஸ் பண்ணனாலும், பட் மறைமுகமா இது மாதிரியான தாக்கங்கள் இருந்திருக்கலாம். அத எப்படி நமக்கு ஒரு டேக் அவேவா எடுத்துக்கலாமா? இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குங்க, இட்ஸ் நாட் தமிழ். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு ஒரு விதத்துல இது மாதிரி இருக்கு. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், நான் வந்து நாகர் கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், ப்ளீஸ் புட் அ கமிட்டி வேர் விமென் வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா வந்து பேச முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இது வந்து ரொம்ப நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா இது வேற மாதிரி போகும். யாராவது பழி வாங்கணும்னா கூட சொல்லலாம், அது தப்பா இருக்கலாம், அது ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப இதுலயே வந்து ஹேமா கமிட்டியில எல்லாரும் எழுப்பிய புகார்கள் வந்து ஒரு லாயர் கிட்ட கேட்டீங்கன்னா கேஸ் வந்து ஃபிலிம்சி ஆயிடும். கேஸ் வந்து தே வில் ஆஸ்க் ஃபார் ப்ரூஃப். அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து வரப்போது கேஸ் ஸ்ட்ராங் ஆகாது. இப்ப நிர்பயாவோட கேஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. அந்த தாயோட போராட்டம் பெர்சிவரன்ஸ்னால தான் அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. சோ இந்த மாதிரி பெண்கள் வந்து டிஸ்ஹார்டன் ஆகக்கூடாது. இப்ப பிரதமர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் சீக்கிரமா முடியறதுக்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காரு, விச் இஸ் வெரி குட். ஏன்னா இது சீக்கிரமா முடிக்கணும். 8 வருஷம் 9 வருஷம் எவ்வளவு பெண்களுக்கு வந்து பண வசதியோ எந்த இத தொடர்றதுக்கான ஒரு மனதைரியமோ இருக்கிறது ரொம்ப ரேரா இருக்கும். ஸோ அதனால இது எல்லாம் மாறணும். ஓகே மேம். இப்போ நடிகர் சங்கத்துல இருந்து விஷால் வந்துட்டு 10 பேர் கொண்ட குழு அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த குழு எப்படி செயல்படும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? தெரியல, அவர் அமைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அதோட கருத்தை நான் சொல்றேன். ஓகே மேம்.